இந்த எடிட்டை பாருங்கள், எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. எப்படி எடிட் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோடய ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, நான் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி எடிட்டிங் பிடிச்சா லைக்கை வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீழே ஆப்க்கான லிங்க் வந்து பயோவில் வந்துருக்கு. அப்படின்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல, ஒரு 4 லேயர் உங்களுடைய விக்கு ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தா ஒரு 2 எஃபெக்ட்டுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்கன்னா ஒரு புக் மார்க் அப்புறம் ஒரே சிங்கிள் எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த எஃபெக்ட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன பண்ண சொல்லி டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய சஜஷன் பார்த்தா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து எங்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணி ஆப் வந்து எடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிக்கை ரீப்ளேஸ் பண்ண ஃபோட்டோ ரூம்னு கொடுத்துட்டு இந்த லேரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே பாருங்கள் நம்பர்லாம் இருக்கும், ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ண பாரு பிக்கு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு பிக்கை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே எங்கே வாங்க, இங்கே வந்து நான் 5 to 24 ஒரு குரூப் அண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு லேர் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். 8 குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் வாங்க, ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. இங்கே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக் ஆட் பண்ணால் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கை சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட எண்டு வரையும் போய்க்குங்க. போயிட்டு இமேஜ் வந்து எக்ஸஸாக இருக்காமல் இந்த தேட்டர் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்துருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்துலாம் இங்கே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துக்கலாம் 6:06. ஓகே, எனக்கு வந்து இங்கே ஒரு 2 எஃபெக்ட் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ஆர்டர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, சேம் டைப்பில் நெக்ஸ்ட்டு போய்க்குங்க. மீடியா வந்து போயிட்டு ஒன்ஸ் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு புக் மார்க் வந்து கட் பண்ணிங்க. அதில் கட் பண்ணிட்டு அந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். ஓகே, நான் எடுத்து வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு லேயர், அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போட்டு சேம் பேசன் ஸ்டைல் எண்டில் ஒரு ஏராக கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆஃப் டைம் ஆஃப் பண்ணிட்டு பேசன் ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அந்த இங்கே இருந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் இப்போ இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டில் மூவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ செகண்டாக இருக்கிற எஃபெக்ட்டை சேம் செகண்டாக இருக்கிற லேயர். ஓகேங்களா, இதே மாதிரி இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் பிக்கை இங்கேருந்து இப்படி இங்கே இருக்கிற இமேஜுக்கு மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க மேலே. ஓகேங்களா, அதே மாதிரி இப்படி கண்டினியூ பண்ணி ஒரு லேயராக வந்து கரெக்டாக இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதுவரை வந்துருக்கும். ஓகேங்களா, இதுவரை எடுத்து வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணி லேயர் காப்பி போய் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இந்த புக் மார்க்கில் இருந்து ஓகேங்களா, நான் அங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு நெக்ஸ்ட் புக் மார்க்கு போங்க. அகைன் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி மீடியா வந்து போங்க. நெக்ஸ்ட் அங்கே ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு புக் மார்க் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இங்கே இந்த லேயருக்கு அப்படியே இந்த எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்டெப்பில் ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது மாதிரி செட் வந்தாங்க. இந்த எஃபெக்ட்டை இங்கே இருக்கிற இந்த 3 லேயருக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே வந்து அகைன் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜோட லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் லேயருக்கு எடுத்து வந்துக்கோங்களா. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் வாங்க. 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட் எண்டில் போய்ட்டு எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துலாம் வந்துட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, தேட்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லைட்டாக ஒரு மூவ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வரலாம் இந்த மூவ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எல்லாம் வந்து பர்ஃபெக்ட் எடிட் பண்ணி முடிச்சுன்னா ப்ளே பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் உங்களை கிளிக் பண்ணிங்க. எனக்கு கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ரெஃபரன்ஸ் ரெண்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட்புட் கிடைக்கும். சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட்டு உங்கள் கேலரிலேருந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.